ஓஹோ, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா? அப்படி என்னதான் பேசுவான் அவன்? என்னை விட அக்கறையா கவனிச்சுப்பானா அவனை? என்னை விட அவன் அன்பா பேசுவானா அவன்கிட்ட? ஹே, நீ பண்றதெல்லாம் நடிப்புடா. ஆனா அவரு ஆழ் மனசுல இருந்து பேசுவாரு. அவரை பார்த்த 10 நிமிஷத்திலேயே நான் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். ஆனா என்கிட்டயே அவர் எவ்வளவு கைண்டா இருப்பாருன்னு தெரியுமா? கூட இருக்கும்போது எவ்வளவு அன்பா இருப்பாரு. எனக்கு ஒரு பிரச்சனை நான் நினைச்சாலே கடவுள் மாதிரி என் முன்னாடி வந்து நிப்பாரு. அது மட்டும் இல்ல, என் மனசு 100% புரிஞ்சு நடந்துப்பாரு. இன்னைக்கு என் லைஃப்ல இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த பர்சன் யாருன்னா அவர் மட்டும்தான். இவ்வளவு சொல்றல, அப்படின்னா அவன் யாருன்னு நான் இன்னைக்கே பார்த்தாகணும். இப்பவே அவனுக்கு போன் பண்ணி அவனை வரவை. ஏய், நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுற? அவரை நான் இங்க வர வச்சா நீ அவரை அடிப்ப, உடனே ஏதாவது பண்ணுவ. அதுக்கு தானே? சத்தியமா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். உன் மனச புரிஞ்சு நடந்துக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை நான் பார்க்கணும். எனக்கும் ஆர்வமா இருக்கும்ல. அவர்கிட்ட இருந்து நான் ஏதாவது கத்துக்கணும்ல. என்கிட்ட யாராவது பேசினாலே உனக்கு கோபம் வந்துடும். அவங்கள அடிச்சு ஒரு சைக்கோ மாதிரி சித்திரவதை பண்ணுவ. நீ இங்க இருக்கிறப்போ அவரை நான் வர சொல்லவே மாட்டேன்னா. உங்க 2 பேரையும் நான் மீட் பண்ணவே விட மாட்டேன். நீ உன் கார் எடுத்துட்டு காஃபி ஷாப்புக்கு போ. நான் எப்படியாச்சும் அங்க வந்துடுறேன். சாரி மேடம், லிஃப்ட் ரிப்பேர். Yeah, I'll call you back. அஞ்சலி எங்க போனா? ஒரு போன் பேசி முடிக்கிறதுக்குள்ள கிளம்பிட்டா. சரி போ, நானும் சீக்கிரம் கிளம்புறேன். யாராவது இருக்கீங்களா? கதவு தரீங்க. Please try again later. என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. இருங்க, திரும்ப பண்ணி பார்க்குறேன். என்னாச்சு லட்சுமி? தெரியலங்க, சிக்னல் இல்லையான்னு தெரியல. நாட் ரீச்சபிள்னு வருதே. தபர், நீ ஒன்றும் பயப்படாத. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் கட் ஆயிடுது. அதே மாதிரி சர்வர் நாட் ரீச்சபிள்னு வருது. கண்டிப்பா ஃபோன் பண்ணுவா. தபர், எப்படியும் மிஸ் கால்ல காட்டிடும்ல. பாப்போம். சரி, நீங்க சாப்பிடுங்க. போதும் லட்சுமி, நல்லா இருந்துச்சு. திருப்தியா சாப்பிட்டீங்களா? நான் பெருசு இங்கே செட்டில் ஆயிட்ட போல இருக்குதே. டேய், உன்னை கண்டாலே லட்சுமி நமக்கு பிடிக்காது. உன்னை யார் வீட்டுக்குள்ள விட்டாங்க? அதுவும் நடு வீட்டுல உட்காந்து சாப்பிடுங்கிற நம்ம அதெல்லாம் பெருசு. சத்யா, வயசுல பெரியவர், அவரை போய் என்ன பெருசு கிருசுன்னு கூப்பிட்டுக்கிட்டு அது என்ன மரியாதையா? அழகா சிவராமன் சார்னு கூப்பிடலாம்ல. என்ன சொன்னீங்க இப்போ? ஓ, இவர் பேரு ஒன்னும் சிவராமன் இல்லையே. என்ன
என்னத்துக்கு அவரை நீங்க சிவராமன் சொன்னீங்க இல்லப்பா, நான் என் வீட்டுக்காரையே நினைச்சிட்டு இருக்கேனா ஏதோ ஞாபகத்துல அவர் பேரை சொல்லிட்டேன். அவரோட ஃப்ரெண்டு தானே இவரு. சுப்பிரமணியன் சார் நீ கூப்பிடலாம்ல? சரி, அதை விடு. என்ன நீ மட்டும் வந்திருக்க ஆபீஸ்ல இருந்து? அஞ்சலி வரல? ஓனருக்கு காஃபி ஷாப்ல ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. அதான் அவங்க வேலை மேல இருக்காங்க. வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன், ரீச் ஆக மாட்டேங்குது. எத்தனை மணிக்கு வருவா? மோ மீட்டிங்ல இருக்கிறாங்கல்ல, அதான் போன ஃப்ளைட் மோட்ல போட்டிருப்பாங்க. அதான் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க வந்துருவாங்க சீக்கிரம். என்ன வந்துருவாங்க? துளசிக்கு ஒரு சமையல், அஞ்சலிக்கு ஒரு சமையல்னு பார்த்து சமைச்சு வைக்கிறேன். 2 பேரும் சாப்பிட வரல. சரி, நீ வா, உட்காந்து சாப்பிடுவா. மாமா எனக்கு வேணாம், நான் வர சொல்லதான் காபி சாப்பிட்டேன். ஓனரும் வந்துருட்டுமா, நம்ம எல்லாருமே சேர்ந்து நிலா சோறு சாப்பிடலாம். என்ன பெருசு? ஐயோ சொல்லக்கூடாதா? என்ன சுப்பிரமணி சார், நிலா சோறு சாப்பிட்றதுக்கு நீங்க ரெடி தானே? இந்த பெருசோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. வாங்க வாங்க வாங்க, ஒரு நிமிஷங்க. என்னங்க? இல்லைங்க, ஒரே டென்ஷனாக இருக்குங்க. வாழ்க்கையே அப்படியே ஆட்டோலேயே போகுது. உங்களுக்கு எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயே போகுது. உங்கள் கூட என்னால் எங்கேயும் வெளியே போக முடியல, மனசு விட்டு பேச முடியல, ஜாலியாக வெளியே சுற்றுறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா? சே, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஒரே வீட்ல இருக்கோம், டெய்லி நீங்க தான் என்ன டிராப் பண்றீங்க, பிக்கப் பண்றீங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? போதுமா? போதுமே. எனக்கு போதாது. அட என்னங்க, இதெல்லாம் பத்தவே பத்தாதுங்க. இன்னும் நிறைய நம்ம 2 பேரும் ஒன்றா வெளியே சுற்றணும். ஓ, சாருக்கு நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்குங்கிற ஃபீலிங்கா? ஆமாம், நேற்று தான் கல்யாணம் ஆச்சுன்னு நினச்சாதான் கல்யாணம் ஆனவங்க சந்தோஷமா இருப்பாங்களா சித்தர் சொல்லியிருக்காரு. யார் அந்த சித்தரு? ஏங்க, அந்த சித்தர் ஒரு புக்கில் எழுதிருக்காருங்க. கல்யாணம் ஆனவங்களாம் சினிமாவுக்கு போகணுமா. அந்த சித்தர் பேர் வந்து சினிமானந்தா சௌபாகியானந்தா. கதை கட்டாதீங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு வேலை இருக்கு. ஏங்க, வேலை வேலை வேலைன்னா இதுவும் ரொம்ப முக்கியங்க. சினிமா படம்லாம் பார்த்தா மூளைக்கு ரொம்ப நல்லது. வாங்க, டிக்கெட்லாம் எடுத்துட்டா அப்புறம் டிக்கெட் வேஸ்ட்டாக போயிடும். பாருங்க, டிக்கெட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இங்கிலீஷ் படங்க அவனுக்குலாம் புரியாதுங்க. உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு புரியுமே, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. வெற்றி எனக்கு சொல்லுங்க. ஏங்க, அவங்க தான் புருஷன் பக்கத்தே இருந்தாலும் வந்து பார்க்க மாட்டேங்கிறான், சினிமா கூப்பிட்டு போக மாட்டேங்கிறான், பாப்கார்ன் வாங்கி தர மாட்டேங்கிறான்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து உங்கள் கூடயே இருக்கணும், சினிமா கூப்பிட்டு போகணும், பாப்கார்ன் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். நீ இன்னும் ஓவராக பிகு பண்ணிட்டுருக்கீங்க. வெற்றி, அப்படியெல்லாம் பண்ண முடியாது வெற்றி. நம்ம அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. 4 வார்த்தை கூட கேளுங்க. ஐயோ, முடிவு பண்ணிட்டா யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க, நான் நம்பால் மாதிரிங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ஆமா ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. யா